கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட குருநாதர் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதன மகாகாலை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த பதிவில் நான் முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். கூடாத கிரக சேர்க்கை அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அவரோட மகரத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ சேர போகிறார். அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட போகிறது. அது எப்பொழுதுன்னு கேட்டால் மார்ச் மாதம் 14/3/2024 ஏப்ரல் மாதம் 22/4/2024 வரைக்கும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 38-30 நாட்கள் அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்ந்தனால பொதுவாக என்ன நடக்கும், என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்ற விதி இருக்குது. சனி செவ்வாய் சேர்ந்தால் பிரிவு ஏற்படும். அது பிரிவுன்னா உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு நாட்டாக கூட பிரிவு வரலாம், சண்டை வரலாம், பிரிவு வரும், வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு, இப்படிலாம் பிரிவு வரும். பிரிவு கண்டிப்பாக ஏற்படும். அது மேக்ஸிமம் டைவர்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ கணவன் மனைவி இருப்பது பிரிஞ்சால் டைவர்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். அது இப்போது அந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது, டைவர்ஸ் ஆனவங்க ஜாதகம் பார்க்கும்போது சனி செவ்வாய் சேர்க்கையும் சனி செவ்வாய் பார்வையும் கண்டிப்பாக இருந்ததை நான் பார்த்தேன். இது என்னுடைய அனுபவம். கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இந்த ஜாதகத்தை பார்த்து நான் சொந்தமாக திருமண தகவல் வச்சுருக்கேன். அதனால தான் என்னால் பார்க்க முடியுது. என்னால் உங்களுக்கு இந்த அனுபவத்தையும் சொல்ல முடியும். அப்போ நிறைய விவகாரத்தை பெற்றவங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பார்க்கை கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் அப்போ பிரிவு தான், பிரிவு ஏற்பட போகும். அப்போது நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, வீட்டில் உள்ளவங்க பிரிஞ்சு போவாங்க, நாடு விட்டு நாடு போவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னா நாடு விட்டு நாடு கடத்துவாங்க. அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம். அது மாதிரி இப்போது நாடு விட்டு நாடு நிறைய பேர் போவாங்க. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். கண்டிப்பாக இது நடக்கும். இது இல்லாமல் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது செவ்வாய் போர் படை தளபதி அப்படின்னு சொல்ல போகிறார். போர்க்குணம் தான் இருக்கும் அவருக்கு. எப்பவுமே இருந்தாலும் சண்டை தான், 1 2 1 பார்த்துடணும் அப்படின்னு தான் நினைப்பார். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆக்ரோஷமானவர், நீதி நிலைநாட்டுபவர், நேர்மை, சத்தியம் இதெல்லாம் பார்ப்பார். அப்போது இந்த 2 பேரும் சேரும்போது அந்த நல்லவர்களுக்கு மட்டும்தான் நன்மை நடக்க போகுது, தீயவர்களுக்கு கண்டிப்பாக இடமில்லை. அப்போ தண்டனை பெற்றவங்களாம் வேறு இடம் மாற்றுவாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கைதிகள் இங்கே சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவில் சேர்ந்த அந்தமான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் சிறை, பெரிய சிறை இருக்கிறதுலே. அங்கே போய் அது ஒரு தீவு தான், அது அந்தமான்ற ஒரு தீவு தான். அந்த தீவு நடுவில் இருக்கிற சிறையில் வச்சுருவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு. இப்போ ஒரு சில இப்போயும் நடந்து தான் இருக்குது. இருந்தாலும் அப்போலாம் முன்பு காலத்துலலாம் நிறைய நடக்கும். அந்தமானில் கொண்டு போய் வச்சுருவாங்க கடுமையான குற்றம் செஞ்சவங்களை. இதெல்லாமே தான் இப்போது நடக்க போகுது. ஏன் இப்படி சொல்லிட்டு வரேன்னா, இப்போ அந்த காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு. இந்த சனி செவ்வாய் செயற்கையாக இருக்கும்போது வீட்லேயும் சரி, நாட்டிலையும் சரி போர் மூழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. போர்னாலே வாக்குவாதங்கள், அப்படி வாக்குவாதம் முட்டினா தான் சண்டை சட்டுன்னு வந்துடாது. வாக்குவாதம் முட்டினால் வரும். வாய் வார்த்தை பேசும்போது சண்டை, கோபம் அது மூலிமா சண்டை வரும். இது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் அரசியலிலும் சரி, கலைத்துறையில் நிறைய பிரிவு ஏற்பட போகிறது. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க, போர் குணமாக பார்ப்பாங்க, நல்ல வார்த்தைகள் வராது. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போது கடைசியில் முடிவு நல்லன்மையாக தான் வரும். அது இப்போது நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறேன். அது பரிகாரங்கள், இறை வழிபாடு பண்ணும்போது முடிவு சுகமாக தான் இருக்கும். அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எல்லா வகையான பிரிவுகளையும் ஏற்படுத்தும். சண்டை சச்சரவு உண்டு பண்ணும். போர்க்குணம் கொண்டு யாரையுமே இருக்க செய்யும். இது மாதிரிலாம் பண்ணும். ஒருத்தருக்கு போர்க்குணம், சண்டை குணம் வந்துட்டாலே அவங்க தன்னை மீறி இருப்பாங்க. வக்ரம், கிரகங்கள் வக்ரம் பெறுன்னு சொல்கிறோம் இல்லையா, மனுஷன் கூட வக்ரம். எப்போ வக்ரம் பெறான், ஒரு தன்னிலை மறந்துருக்கும் போது, ஒரு தவறான போதைக்கு அடிமையாகும் போது, அப்போது கண்டிப்பாக அவன் வக்ரம் பெற்றுவேன், வக்ரமாக இருக்கான் பாரு அப்படின்வாங்க. அவன் தேவையில்லாமலாம் செய்வான். மனுஷனுக்கு உண்டான குணம்லாம் அவனுக்கு இருக்காது. அதெல்லாம் போயிடும், மறந்துடுவான். அப்புறம் அந்த அவனோட அந்த போதை, அந்த
கெட்ட பழக்கங்கள் போன பிறகு அவன் திருப்பி நல்லவனாக இருப்பான். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, வறண்ட பயிருக்கு வந்து வறண்ட வானம் அப்படி சொல்லுவாங்க, மழை பெய்யாமல் இருக்கும். வறண்ட வானம் ஏற்பட்டு பயிர்கள் அழியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதில் வந்து நெற்பயிர் முக்கியமாக காப்பாற்றப்படணும். இப்போது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த சிவன் மலையில் உள்ள ஆண்டவன்பட்டியில் நெல் தான் வச்சுருக்காங்க. அது வந்து முன்னாடி தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த நெல் வச்சுருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெற்பயிர்னா எல்லா வகை பயிரும் தான், எல்லா வகை பயிரும் வைக்க முடியாது. நெல் தான் எல்லாத்துக்குமே உரிய பயிர். மற்ற பயிரெலாம் வந்து சாப்பிட்லாம், ஆனால் எல்லாருமே அரிசி சோறு தான் முக்கியமாக சாப்பிட்றது. அப்போ அந்த நெல் வச்சுருக்காங்க. அதுக்கு எதுனா காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வரப்போகுது. அப்போது அந்த நேரத்தில் தானியம் விளைச்சல் குறைச்சலாக இருக்கும். அரிசி விலை பயங்கரமாக ஏறும், கண்டிப்பாக ஏறும். நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன், அரிசி விலை ஏறும், கடும் பஞ்சம் பட்டினி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னா காலகட்டமாக தான் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்க போகுது. அப்போது பயிர்கள் அழியும், விலையேற்றம் ஏற்படும், நெற்பயிர் விலையேற்றம் ஏற்படும், அரிசி நிறைய விலைவாசியில் அதிகமாக இருக்கும். இப்போ கூட அரசாங்கத்தில் குறைச்ச விலைக்கு சொல்கிறாங்க, இருந்தால் கூட அது பெரிய சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் அது கொடுக்கணுன்ற முடியாது போயிடும். அதனால இதை வந்து நிறைய நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இது வந்து பதுக்கப்படும், நெற்பயிர் வந்து பதுக்கப்படும். அப்போது வந்து அதை வந்து 1க்கு 2 வைப்பாங்க, பிளாக்கில் வைப்பாங்க. இப்படி தான் நடக்க போகுது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் இதெல்லாம் இந்த பொதுவான பலன் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். பஞ்சம் பட்டினி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் உஷாராக இருந்துக்கணும். அதுக்காக வாங்கி சேர்த்துடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுக்கணும். நல்லா போர்க்குணம் இல்லாமல் இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் 12 ராசிக்குள்ளான பலன் நான் இப்போ சொல்ல போகிறேன். துளாராசி நேயர்களுக்கு தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். இப்போ வரக்கூடிய கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட போகுது. அதனுடைய பலாபலங்களை உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும், நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், என்ன இறைவேற்படணும், அதுதான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா 5ஆம் இடத்துல இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. 5ஆம் இடன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம், புத்திரஸ்தானம், மக்கள் தொடர்பு ஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் கவனமாக இருக்கணும். பூர்வ புண்ணியம் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம். நீங்கள் விரும்பின தெய்வம், இஷ்ட தெய்வம் நல்லா கேட்டுங்க. 5ஆம் இடன்றது இஷ்டமான எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லப்படுது. அப்போது இஷ்ட தெய்வம் தான், இஷ்டமான எண்ணப்போது இஷ்ட தெய்வம் தானே. இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வரணும் இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் பண்ணிட்டு வந்து நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளுதவி ஒருத்தர் வந்து தருவார் இந்த காலகட்டத்தில். அது நடக்கும் கண்டிப்பாக. 5ஆம் இடம்ன்றது அது நீங்கள் விரும்பினவங்களாக தான் இருப்பாங்க. விரும்பி ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து இப்போ இந்த காலத்தில் செய்வாங்க. இதெல்லாம் நடக்கும். மக்கள் தொடர்பு சாணம்னு சொல்லப்படுது. அப்போது கலைஞர்கள், அரசியல்வாதெல்லாம் வந்து மக்களை வந்து வழிநடத்தி செல்வாங்க. இவங்களுடைய புகழ் பெயர்லாம் பெயர் பெற்று விளங்கும், எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க. இது வேணால் நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இந்த துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமான பலன் தான் இப்போ கொடுக்க போகுது. இது இல்லாமல் 5ஆம் இடன்றது வெளிவட்டார் பழக்கங்கள்னு சொல்ல போகுது. நம்ம அந்நாட்டு பழக்கம் போகிறோம், புதுசாக நட்பு எல்லாமே தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல மேன்மையான பலன்லாம் ஏற்படும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும், எது வந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்து பலன் சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும்னு சொல்லிட்டுங்க. இறைவன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, ஆஞ்சநேயர் ரொம்ப பறந்து போகிற ஆஞ்சநேயர், சஞ்சீவி ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் நீங்கள் வழிபடணும். அது வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். வர்றது வந்து சேரும், நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும். அது இல்லாமல் செவ்வாயும் இருப்பதனால் முருகர் வழிபாடுன்ற போது அவர் மயில் மேல் பறந்திருப்பார். மயிலோடு இருக்கிற முருகராக இருக்கணும். வேலும் மயிலும் அப்படி இருக்கக்கூடாது. வேலும் மயிலும் துணை தான் சொல்லுவோம் முருகர் வழிபாடு பண்ணுறவங்களாம். அந்த வேலும் மயிலும் இருக்கக்கூடிய முருக வம்சம் கொண்ட ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். மயிலுக்கு வந்து கோவிலில் சில முருகர் கோயிலில் மயில் இருக்கும், வளர்த்துட்டு வருவாங்க. அந்த மயிலுக்கு போய் உணவு அழைச்சிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும், தீமை விலகும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தில் ஏற்பட்டிருக்கனால பல்வேறு காரணங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் வந்து வெற்றி தான் ஏற்படும், தீமை வராது. அப்போது அந்த பயணங்கள் வந்து ஒரு இலக்காக நினச்சிட்டு போகணும். அப்போ போகும்போது இறை வழிபாடு பண்ணிவிட்டு பரிகாரம் செஞ்சுட்டு தான் அந்த பயணத்தை மேற்கொள்ளணும். அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். உங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது தாமதமான விஷயமா இருக்கலாம், தடையாக இருக்கலாம், அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். சுபகாரியங்கள்லாம் இப்போ வந்து நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை இறங்கி சுபகம் நடக்காது, ஆனால் உண்டான முயற்சியில் இறங்கலாம். அது வந்து
சரி பண்ணி வச்சுருவீங்க. அடுத்த வர காலகட்டங்களில் அந்த சுபகாரியம் கண்டிப்பாக நடந்து முடியும் உங்களுக்கு. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இந்த துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தான் தரப்போகுது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணுங்கள், இறை வழிபாடு பண்ணுங்கள். தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க, இந்த உடை இல்லாமல் இருக்கவங்களுக்கு உடை வாங்கி கொடுங்க, சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுங்க. இது இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு கல்யாணம், ரொம்ப ஏழை பெண் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் பண்ணுவோம்ல, அதில் வந்து பர்டிகுலராக அந்த புடவை இப்போ இலவச திருமணம்லாம் பார்த்துருப்பீங்க. இலவச அது வேட்டி, சட்டை, புடவை, ஜாக்கெட் கொடுத்து அந்த மாங்கல்யம் கொடுப்பாங்க. இது முக்கியமாக கொடுப்பாங்க. இது மட்டும் கொடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க, எல்லா சீர் செட்டும் சேர்த்து பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அரசாங்கம் கூட நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த முக்கியமான விஷயங்கள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வஸ்திரம் வாங்கி கொடுத்து, தாலி, அந்த மாங்கல்யம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கி கொடுத்து பண்ணாலே இதே பெரிய விஷயம். இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரே குறிக்கோளோட, ஒரே எண்ணத்தோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணிக்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. இந்த 5ஆம் இடத்து பலன் நன்மை தான் செய்ய போகுது, தீமை செய்யாது. தீமை செய்யும் போது இந்த இறை வழிபாடு நீங்கள் கடைப்பிடிச்சு வரணும், தான தர்மங்கள் பண்ணிட்டு வரணும். அப்போது அது மாறி நன்மை தான் விளைய போகுது. நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப்போன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரங்க நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகிர் பரிபூர்ணங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.